சோனி பிஎஸ்பிலாம் வெறும் 300 தானா? ஆப்பிள் ஐமேக்கோடைய பேட்டரி ஒரிஜினலே வெறும் 800 நோக்கியா கீபேட் மொபைல் எதை எடுத்தாலும் வெறும் 100 அதுவும் புதுசா பாக்ஸ் பீஸோட. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிற சண்டே பஜாருக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க சண்டே பஜார்ல போய் வீடியோ போடுங்க பிரதர், நீங்க இங்க பல்லாவரம்லயே போட்டுருக்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்காக வேண்டிதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க என்னென்ன ப்ராடக்ட் என்ன பிரைஸ்ல கிடைக்குது, எவ்வளவு கம்மி பண்ணி நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இங்க பெரும்பாலும் வீடியோ எடுக்க முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்காக வேண்டி வீடியோ எடுத்து இருக்கிறேன். இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்த்துட்டு நான் வந்த கடையில இந்த டிஜிட்டல் கேமரா வச்சிருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 500 சொன்னாங்க. ஆனா பேட்டரி எதுவுமே கிடையாது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். இல்ல ஒர்க்கிங்லாம் இருக்காது, நீங்க தான் செக் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. பேட்டரி கிடைக்குமான்னு கேட்டேன். பேட்டரி கிடைக்காது அப்படின்னாங்க. நான் எதுக்காக இந்த வீடியோவில் கேமரா நிறைய பார்த்துருப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். அந்த கேமராவை அங்கேயே வச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமராவுக்கு வந்து பேட்டரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இன்னொரு கடையில் மானிட்டர் வச்சுருந்தாங்க. இது என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 400 700 சொன்னாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான், நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்கன்னாங்க. இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதே போல் இந்த சண்டே பஜாருக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய பொருள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நீங்கள் எதையுமே வந்து பார்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கிடைக்கல அப்படின்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா அவங்க கூட நம்ம போய் ஃபைட் பண்ணிருக்க கூடாது. அப்படியே நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கடையில் கொசு பேட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 100 சொன்னாங்க. எல்லாமே பாக்ஸோடய இருக்கிற. அப்படியே பார்த்தோம்னா பக்கத்து கடையில் ஆப்பிள் ஐமேக்கோடைய பேட்டரி இருந்தது. இது புது பீஸா அப்படின்னு கேட்டேன். புதுசு தான் அப்படின்னாங்க. இதோடைய ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். 1500 சொன்னாங்க. இது 1500 ஒர்த்தான பேட்டரியா அப்படின்னு யோசித்தேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அது உண்மையிலேயே ஒரிஜினல் பேட்டரி தான். இது சேஞ்ச் பண்ண பீஸ் எல்லாம் இல்லை, புது பேட்டரியாகவே வச்சுருந்துருக்குறாங்க. இதோடைய மேனுஃபேக்சரிங்னு பார்த்தா 2011 போட்டுருந்துச்சு. இங்கே இப்போவுமே இதில் பூஸ்ட் இருக்குமா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக் போகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அவங்கக்கிட்டேயே ஒரு ஒயர்லெஸ் பேட் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 400 சொன்னாங்க. இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அவங்கள்ட்டே வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில் வந்தப்போ ஒரு சாம்சங் ரிமோட் ஒன்று இருந்தது. இந்த ரிமோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நம்ம வந்து நார்மல் டிவிக்கான ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மார்ட் டிவி ரிமோட்டு தான். ரிமோட்டோடைய கண்டிஷன் பார்த்தேன். கண்டிஷனுமே நல்லா தான் இருந்தது. சைடில் இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்காம தான் இருந்தது. இது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் அப்படின்னாரு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 1100 சொன்னார். அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 900 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இங்கே வந்து கேமரா வச்சு நம்ம யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இவருமே நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னார். நான் கேமரா ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரி பார்த்துருந்தேன். இந்த ஹார்ட் டிஸ்கோடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டேன். 900 சொன்னாங்க. இது நமக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். இவங்க கிட்ட ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்தது. இந்த கேமராவிலேயாவது பேட்டரி இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இதுலேயுமே பேட்டரி இல்லை. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் அப்படின்னாரு. இதுக்கு பேட்டரி கிடைக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னொரு கேமரா இருந்தது. அந்த கேமராலேயுமே பேட்டரி கிடையாது. ஆனால் அதில் ஒரு மெமரி கார்டு இருந்தது. அது எத்தனை ஜிபி மெமரி கார்டாக இருக்கும் அப்படின்றக்காண்டி மெமரி கார்டை கழட்டி பார்த்தேன். கழட்ட முடியல. இதனால ஸ்டக் ஆனதுனால தான் தூக்கி பழைய இரும்பில் போட்டாங்க போல அப்படின்றதுனால சரி இதுவுமே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ப்ரைஸ் மட்டும் கேட்போம், கம்மியாக இருந்தால் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1500 அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னேன். 1500 அப்படின்னாங்க. 1500 இது ஒர்த்தான்னு நீங்கள் சொல்லுங்கள். இது எதுக்காக நான் கேமரா நிறைய பார்க்குறேன் அப்படின்னா அது இந்த வீடியோட கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஜியோ மோடம் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 900 எல்லாமே புதுசு என்ன ரேட் வருமோ அந்த ரேட்டையும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ரிமோட்டுக்கு மாத்திரம் பார்கிங் பண்ணிட்டு அதை மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களில் யாருக்காவது ரிமோட் தேவை அப்படின்னா இந்த ரிமோட்டு நம்மளுடைய நார்மல் ஸ்மார்ட் டிவிக்குமே இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நார்மல் ரிமோட்டுங்க செட்டப் பாக்ஸ் ரிமோட்டை வந்து டிவிக்கும், டிவியோட ரிமோட்டை செட்டப் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் வீடியோ போடுறேன். அடுத்து இந்த கடையிலையும் டிஜிட்டல் கேமரா பார்த்தேன். கேமராவுடைய கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பேட்டரி போடுற இடம் மாத்திரம் அந்த லிக்விட் வந்து வேஸ்ட் ஆயிருந்துச்சு.
அதனால அதுவும் வேணான்னு வச்சுட்டேன். இந்த டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு இந்த கேமராவில். அவங்க கிட்ட ஒர்க்கிங் கேமரா தனியாக இருந்தது. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபா அப்படின்னாங்க. 2000 ரூபாய்க்கு நம்ம இப்போதைக்கு வாங்குற மாதிரி இல்லை. அதனால அங்கேருந்து நான் இதை மாத்திரம் பார்த்துட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். அடுத்து அவங்கக்கிட்டேயே இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. ஹார்ட் டிஸ்கோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இவங்க 500 ஜிபியே 800 நமக்கு பல்லாவரம் சந்தையிலேயே பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்றதுனால இவங்க ஏன் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீடியோ எடுத்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி போடுறதுனால இவங்களே ரேட்டு எச்சா வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பெரும்பாலும் பெங்களூரில் நீங்கள் போய் சண்டே பஜாரில் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம பல்லாவரத்தில் கூட முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை கம்மி பண்ணி பேசி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒருத்தர் நோக்கியா C30 வச்சுருந்தாரு. ஃபோன் பார்க்குற கண்டிஷன் நல்லாவே இருந்தது. பேட்டரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். பேட்டரி இல்லை அப்படின்னாரு. ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். நான் 1000 ரூபான்னு சொன்னார். பேட்டரி இல்லை, ஆனால் ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ என்ன 100 ரூபாய்க்கு தர முடியும் அப்படின்னு கேட்டார். அவ்வளோலாம் இல்லை, நீங்கள் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவ்வளோலாம் இல்லை, 1000 ரூபா தான், ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னாரு. சரி ஓகே, வேறு என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதிலே நோக்கியாலே C70 இருந்தது. இது கேமரா கிளாரிட்டிலாம் நல்லா இருக்கும். இந்த ஃபோன்லேயாவது பேட்டரி இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இந்த ஃபோன்லேயுமே பேட்டரி கிடையாது. ஆனால் கண்டிஷன் நல்லா இருந்தது, டச்சுமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. அடுத்து அவர்கிட்டயே 5800 இருந்தது. இது ஒரு டச் மொபைல் தான். இது ஒரு மியூசிக் எடிஷன் ஃபோனு. இதுலேயும் பேட்டரி கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம பேட்டரி தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, எனக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஃபோன் எல்லாமே வா அப்படின்னாரு. ஆமாம், இந்த 2 ஃபோன் மட்டும் போகுது, எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 500 ரூபாய்க்குலாம் கிடைக்காது, வச்சுட்டு போ அப்படின்ட்டாரு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எதாவது பார்த்து கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். எங்கே கொண்டா அப்படின்னு சொல்லி அவரே வாங்கிட்டு நீ வச்சுட்டு கிளம்பு அப்படின்ட்டாரு. அங்கேருந்து நானும் கிளம்பி வந்துட்டேன், வேற ஒன்றும் சொல்ல முடியாமல். அப்படியே பக்கத்து கடைக்கு வந்தோம்னா சோனி PSP இருந்தது. இதில் பின்னால் பேட்டரியுமே அந்த கவரும் கிடையாது. இதில் உள்ள கேசட் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். கேசட்டுமே இருந்துச்சு, கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 3000 ரூபான்னு சொன்னாங்க. சரி ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். ப்ரைஸ் கம்மிலாம் கிடையாது அப்படின்னாங்க. சரி உங்கள்ட்ட பேட்டரியும் கவரும் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ரெண்டுமே கிடையாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஐபேட் ஒன்று இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மெமரி கார்டு போட்டு தனியாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே நோக்கியா பிராண்டில் ஒரு ப்ளூடூத் ஒன்று இருந்தது. இதை நம்ம ஹெட்ஃபோன் குத்திட்டு நீங்கள் நார்மலாக மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி இந்த PSPயோடைய ப்ரைஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரைஸ் கம்மியெல்லாம் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தானா, நீங்கள் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி எனக்கு 800 ரூபாய்க்கு போட்டாங்க அப்படின்னேன். 800 ரூபாய்க்குலாம் வராது அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அப்படியே பார்க்கும்போது அவங்ககிட்ட பேனசோனிக் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1000 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஃபைனல் எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு. ஃபைனல்லாம் இல்லை, 900 ரூபா என்ன தாங்க அப்படின்னாங்க. எனக்கு வேணா, நான் அங்கேருந்து கிளம்பி. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நான் உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து தரேன்.